கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்தவ. அவள் என்ன பண்ணனா வந்துட்டு அவங்க அம்மா வந்து நல்லா ஜெபிக்கக்கூடியவ, நல்ல அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிக்கக்கூடியவ. அவள் வந்து அவங்க அம்மா வந்துட்டு இந்து மார்க்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் நான் எதேச்சியா இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கலாம். அப்போ வந்துட்டு நான் அவளை சந்திச்சு, ஏமா இந்த மாதிரி நீ இந்த மாதிரி இருக்கிறேன்னா, எங்கள் அம்மா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கக்கா, சரி வா நம்ம சபைக்கு வா, நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு நான் அவளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து எப்போ நான் ஞாபகம் வருது, அப்பா அவள் வந்துடணும், மறுபடியும் நம்ம சபைக்கு வந்துடணும்ப்பா, நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து இந்த கடைசியில் உபவாச ஜபம் 3 நாள் உபவாச ஜபத்தில் வந்து ஆண்டவர் என்னை பார்க்க வச்சார். பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா கை பிடிச்சி ஜெபிக்க சொன்னாங்க. அப்போ அவள் கையை பிடிச்சி நான் ஜெபம் பண்ணி அவள் முகத்தை பார்க்கும்போது அப்பா அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா ஆச்சு. கர்த்தருடைய நாமம்